ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாக்கோப்பின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் அவனை ரட்சிக்கும். அப்படின்னா தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கேட்கும் போது அந்த பிணியாளியை, அந்த வியாதியை கர்த்தர் குணமாக்குவதற்கு உண்மையில் இருக்கிறார், பாதுகாப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அதே பிள்ளையில், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட வியாதியின் படுக்கையில் காணப்படுகிறீங்களா, மறுல மரண போராட்டத்தோடு இருக்கீங்களா, உங்களை சார்ந்தவர்கள் யாராவது ஐசியூவில் அது போல் இருக்காங்களா, இன்றைக்கி ஆண்டவர் திட்டமாய் கொடுக்குற வார்த்தை, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் சுகமாக்க உண்மையில் இருக்கிறார். ஏன்னா நம்ம அநேக வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்கும் போது ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோமா? ஆமே. அதற்கு நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக தான் அவர் அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, தலையில் முள்முடி சுட்டப்பட்டார், 40க்கு 1 குறைய 39 சவுக்கடிகளை வாரினால் அடித்தாங்க. இத்தனை காயங்களை ஏன் ஏற்றுக்கொண்டார்னா நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. வேதத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே ஒரு சகோதரியை பற்றி வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாதபடியிருந்த ஒரு ஸ்திரீ. பாருங்களேன், இங்க ஒரு ஸ்திரீ பெரும்பாடு அப்படின்னாக்கா நிறைய உதிரத்தின் போக்கு. ஏற்கிற 12 வருஷமா அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா. அநேக வைத்தியர்களை போயிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்காங்க, நிறைய பணத்தையும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருத்தராலையும் சுகமாக்க முடியல. அந்த வியாதி, அந்த பலவீனம் அவளை மிகவும் பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. தேவப்பிள்ளையில அப்போ தான் இயேசு வரார் கேள்விப்பட்டு இயேசுக்களை முன்னாடி போய் நின்று ஆண்டவரே என்னை சுகமாக்கும் கூட கேட்க தைரியம் இல்லாமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு ஒரு பெரிய விசுவாசத்தோடு அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொடுகிறார். அல்லேலூயா. அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டா. என்னங்க இது? அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. அவர் கைகளில் வல்லமை இருக்கு, அவர் அணிந்து கொண்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கூட வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது 12 வருஷமா கஷ்டப்பட்ட அந்த சகோதரிக்கு ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அப்பதான் என்னை தொட்டது யாருன்னு கேட்பாரு. சீஷரெல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே இவ்வளோ ஜனம் உன்னை நெறிக்கொண்டு இருக்கும் போது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா? ஆண்டவரே இல்லை, என்னிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. அப்போதான் அந்த சகோதரி வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் தான் அவங்கள தொட்டேன். அப்போ ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவர் சொல்றார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் தான் அவனை ரட்சித்தது. ஆமென். சமாதானத்தோடு போய் என்று அவள் அனுப்பினார் அல்லவா. 12 வருஷமா நிறைய பணத்தை செலவு பண்ணி நிறைய டாக்டர்ஸை பார்த்து ஃபெயிலியர் ஆகி சுகம் கிடைக்காதது. விசுவாசத்தோடு அவர் வஸ்திரத்தை தொட்ட போது அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, திடன்கொள். ஏன் பயப்படுறீங்க? ஏன் வியாதியை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் நீங்கள் கலங்கி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களை சுகமாக்க உண்மையில் வரா இருக்கிறேன்னு விசுவாசம் இல்லை ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். கண்களை பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. யாரெல்லாம் ஒரு வேளை வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே சோர்ந்து போய் காணப்படுவாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து போல இப்பொழுது ஆண்டவரே உங்கள் பரிபூர்ண சுகமாக்குற வல்லமை வெளிப்படட்டுங்க அப்பா.
வெளிப்படட்டும். சுகத்தை மாத்திரம் இல்லை, நான் இந்த தேவையோடு இருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை காண செய்யும். எல்லா ஆசீர்வதியும் கனப்படுத்தும். கிருபை ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கலப்பிதாவே, ஆமென். விசுவாசத்தோடு போங்க, ஆண்டவர்களை சுகமாக்குவார். God bless you.